Hello friends, welcome to Yummy Stitches. இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான டேஸ்டான மலாய் லட்டு நார்த் இந்தியன் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சூப்பரான ரெசிபி, ஈஸியான ரெசிபியும் கூட. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்ப மறக்காம Subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இனி போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்ட்டா வரும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்திரலாம். ஒரு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் இதை செய்யணும். ஃப்ளேம் எப்பவுமே அதிகமா வச்சு செய்யாதீங்க ஸ்வீட் செய்யும்போது. பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப் மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். நீங்க அன்ஸ்வீட்டன்ட் கோவா இருந்தா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷனலா மில்க் பவுடருக்கு. மில்க் பவுடர் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது கூட 1/2 கப் மில்க் எடுத்துருக்கேன். முதல்ல பாதி சேர்த்திடலாம். சேர்த்தி நல்லா க்ளம்ஸ் இல்லாமல் கிளறி விட்டுருங்க. மீதி இருக்க மில்க்கையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா ஆட் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. இது கொஞ்சம் நல்லா குக் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. அப்பதான் எந்த க்ளம்ஸுமே இல்லாமல் அழகாக வரும், நீட்டாகவும் இருக்கும். இதில் நான் 1 கப் அளவு வெல்லம் சேர்க்கிறேன். ஆப்ஷனலாக சுகர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வெல்லம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ஹெல்த்தியாகவும் இருக்கும். கருப்பட்டி வெல்லம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இன்றைக்கி நான் வெல்லம் சேர்த்திருக்கேன். இந்த வெல்லம் நல்லா கரைய விட்டுருங்க. இப்போ கரைஞ்சதுக்கப்புறம் இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்குது. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் நான் கேசர் எசன்ஸ் விடுறேன். உங்கள்கிட்ட கேசர் அதாவது குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அது 2 போட்டுக்கோங்க. இல்லைன்னா இந்த மாதிரி எசன்ஸ் இருந்துச்சுன்னா எசன்ஸ் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் அதில் விட்டுக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸ்வீட்ஸ்க்கெலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம வெல்லம் ஆட் பண்ணியிருக்கங்காட்டி நல்லா முருகருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நல்லா இதாக கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 கப் பன்னீர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அந்த பன்னீரை நல்லா நான் உதிர்த்தி வச்சுருக்கேன். இப்போ பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கை எடுக்காமல் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டதுக்கப்புறம் இப்படி வரும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறதா இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ஷனல் தான், நெய் தேவையே இல்லை. அது எல்லாமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஒட்டாமையும் வரும். நான் ஃப்ளேவருக்காக லைட்டாக நெய் ஆட் பண்ணேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் Subscribe பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நம்ம வச்சுருக்க கடாய் கூட ஒட்டாமல் வரும். அதுதான் கரெக்டான பதம். அது வரதுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் Subscribe பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இனி போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். பாருங்கள், இப்போவே தெரியுது அந்த ஸ்டேஜ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இது ரொம்ப சூப்பரான சிம்பிளான ரெசிபி தான். நார்மலாக லட்டு செய்யறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் லட்டு நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. இப்போ கடாயில் ஒட்டாமல் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கையெடுக்காமல் கிளறிட்டு இருந்தீங்கன்னாவே அழகாக வந்துடும். இப்படி திரண்டு வரும். இந்த ஸ்டேஜில் கிளாஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா ஒரு ஹாஃப் ஹீட் ரெடியூஸ் ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பால்ஸ் பிடிச்சோம்னா அழகழகாக வரும். இது உருண்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமே இல்லை. ரொம்ப ஈஸியாக உருண்டை பிடிச்சிடலாம். ஏன்னா பன்னீர் சேர்த்துருக்கோம், எல்லாமே மில்க் ஐட்டமாக சேர்த்திருக்கோமா. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், யம்மியாகவும் இருக்கும். இந்த உருண்டை இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சு மேலே நான் பாதாம் கொஞ்சம் துருவி விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கேஷ்யூ நட்ஸ், ரைசன்ஸ் அந்த மாதிரி நட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுவையான மலாய் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Yummy Stitches, always delicious.